பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இங்கே யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாபேசின் தாய், நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்படின்னா அவன் பிறக்கும்போது அவன் வீட்டில் அவ்வளோ கஷ்டம், துக்கம், பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள் இருந்திருக்கு. அதனால்தான் அவனுக்கு யாபேஸ் என்று அவனுடைய தாய் பெயரிடுகிறாள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல அவன் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவராயிருந்தான். அது எப்படி ஆயிற்று? அது அடுத்த வசனத்திலே யாபேசுடைய ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன சொன்னான்? தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடராதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது என்ன வேண்டிக் கொண்டானோ அதை கர்த்தர் அவனுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு விசேஷமான, நாம் பல வேளைகளை நம்முடைய ஜெபத்துல, ஏசப்பா அது வேணும்ப்பா, இது வேணும்ப்பா, எந்த கஷ்டம் இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றோம். ஆனா யாபேசுடைய ஜெபத்துல இன்னொரு காரியம் கூட, உமது கரை என்னோடு இருக்கணும்ப்பா, எனக்கு எல்லாம் ஆசீர்வாதங்களா, என் எல்லையை பெரிதாக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், அதெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது. என்ன கேட்குறான்? உமது கரம் என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திலே எல்லா காரியங்களும் கேட்கலாம். அதோடு கூட கர்த்தாவை நீங்கள் என்னோடு இருக்கணும் கேட்கலாமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்கு கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்பட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருதலை தருணமப்பா. தங்கள் பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள், துக்கங்கள், பலவீனங்கள் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா, நீங்க என்னோடு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுங்கப்பா, நீங்க அவர்கள் வேண்டிக் கொள்வதை தந்தருள்வீராக தகப்பனே. இறங்கி ஒவ்வொரு வேண்டிக் கொள்வதையும் நீ கட்டளையிடுவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. விரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் அப்பா எண்ணெயும் மாவும் குறையாதிருப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.